ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது த்ரெட்ஸ் ஆஃப் நிலா. நான் போன விலாக்லேயே சொல்லியிருப்பேன். கோயிலுக்கு போனப்போ ஒரு பெரியவரை பார்த்தேன். அவர் சொன்ன சில அறிவுரைகள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து மகிழுங்கள். மீனாட்சிகள் கல்யாணிக்கு கரும்பு கொடுத்த திருவிழான்னு நடக்கும். அது ஒரு விருச்சகத்தில் ஒருத்தர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கு. விருச்சகம்னா மரம்னு சொல்லக்கூடாது. அந்த விருச்சகத்தில் உட்காந்து தவம் பண்ணுறது என்ன அவங்க மன்னர் சொல்கிறாங்க, சாமின்னா என்னன்னு புரிவிடலைன்றாங்க. சரி, நான் புரிவிட வைக்கிறேன் சொல்லி நீங்கள் ஒரு கல்யாணம் இருக்குது, அந்த கல்யாண கருமாயை கொடுத்தா சாப்பிட்டா எடுத்துக்கிறியான்னாலும், கரும்பு கொடுக்குமா சாப்பிடுமா, அதே எப்படி சாப்பிடும் கல்யாணம்னாலும் சாப்பிட்டா ஏற்றுக்கிறியான்னு கேட்டாங்க. ரைட்டு, கையை நீட்டாலும் கரும்பு கைக்கு வந்துச்சான் அந்த ஐயா. உடனே கரும்பை கொடுத்தாலும் அந்த கல்யாணம் வாங்கி சாப்பிடுச்சான். திரும்பி பார்த்தா சித்தர் சிலையாயிடுச்சு. இந்த பக்கம் மறுபடியும் அது கல்லாயிடுச்சு. அந்த கல்யாணம் வேற யாரும் கிடையாது, இந்திரன் நிறுவனர். இந்திர லோகத்தில் இருந்து தனக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியானாலும் 8 வெள்ளை யானையை கொண்டு 8 4 மூலை 4 திசையில் யானையை நிப்பாட்டி கச்சலையாக மாற சொல்லி அதில் தான் அந்த ஆலயத்தை எழுப்பினார். அந்த கல்யாணம் வாங்கி சாப்பிட்டுட்டு அது அதான் கல்யாணிக்கு கரும்பு கொடுத்த திருவிழான்னு நடக்கும். அப்போ திருப்பி பார்த்தா என்னன்னு கேட்டால் சிவபெருமான சித்தராக காட்சி கொடுத்தார். நானே தான் அவனை காட்சி கொடுத்து சிவன் சித்தராக வரும். அது மரத்தில் உட்காந்த இடம். இந்த பக்கம் தொக்கிக்கிட்ட பேருக்க அமர்ந்த இடம், அங்கே நின்று கொடுத்த இடம். அந்த மரம் தவம் பண்ண இடம். இந்த பக்கம் அமர்ந்த இடம் அது கரும்பு கொடுத்த இடம். அதனால அமர்ந்த குளத்தில் அப்படியே அமர்ந்தாங்க. அதான் மதுரையில் சிவரே சித்தராக வந்த இடம். 15 சித்தரில் சிவனே சித்தராக 64 அடியாரில் காலபைரவர் அவதாரத்தில் சிவனே காலபைரவர். ஒருத்தர் தர்மம் பண்ணிகிட்டே இருக்காரா, நான் அவளை இல்லைன்னு வரக்கூடாது, நான் அப்போ உங்களை அடைஞ்சது இல்லைன்னு சொல்லக்கூடாது, இந்த சீனி இந்த குடியிலேன்னு சொல்லக்கூடாது, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது, நானும் இல்லையான்னு உன்ட்ட கேட்கக்கூடாது. அப்போ அவர் சொன்னாரா, எனக்கு இல்லைன்னு நாவலை வரக்கூடாது. மூலஸ்தான் வீட்டில் போய் அழுதாரம். ஒரு 5 பேர் தர்மத்துக்கு வந்துட்டாங்க. அப்படியா, இவர் சிவருமான் தன் மனைவி பார்வதி அழைச்சிட்டு போய் 10 வீட்டில் போய் தர்மம் வாங்கினாங்க. 10 வீட்டில் போய் தர்மம் வாங்கிட்டு கொடுத்தாங்க. அந்த தர்மத்தை தான் இவர்கிட்ட கொண்டு கொடுத்தாரா. நீங்கள் யாரும் இல்லையா, எனக்கு தெரியாதுண்ணா, நீங்கள் கொடுத்தது தான் உங்கள் பொருள் தான் சொல்லி கொடுங்க, சமைச்சு போடுங்கண்ணா. அப்புறம் சமைச்சு போட்டு பார்த்தா ரிஷபத்தில் காட்சியை கொடுத்தாங்க. திருக்கைலாயத்தில் எப்பயுமே ரிஷபத்தில் இருப்பார். அதான் பிரதோஷ நிவர்த்தின்னு சொல்கிறது. பிரதோஷம் சொல்கிறது, பிரதோஷ நிவர்த்தி. பிரதோஷன்ற வார்த்தை பிரம்மதோஷம் சொல்கிறது. அதை இம்மன்னா மானாவரத்துக்கு பிரதோஷம் நான் கேட்கேன். அதை பிரதோஷம் போகிறேன், பிரதோஷம் மறுபடியும் பிரம்மதோஷத்துக்கு போகிறீங்க. பிரதோஷ நிவர்த்தி, காரிய நிவர்த்தி அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். நிவர்த்தி முழுசாக பேசணும், வார்த்தைகள் முழுசாக. அப்படி போய் அந்த காட்சியை கொடுத்தார். ரிஷபத்தில் காட்சி போய் இறைவனே போய் 10 வீட்டில் தர்மம் வாங்கிட்டு கொடுத்து நீ தர்மம் நீ செய்த தர்மத்தை நான் தானமாக வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. அப்போ தான் உன்னை திருக்கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அவங்கள திருக்கைலாயம் அழைச்சிட்டு போயிட்டார். அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் 7 கடல் சந்திச்ச இடம் தான் பெரிய நந்தீஸ்வரன் இருக்கிற இடம். காஞ்சனமாலா தாய் நீங்களே எனக்கு மருமகனா, தாயே எனக்கு மகளா, நான் என்ன புண்ணியம் பண்ணேன், இது வரைக்கும் என் பொண்ணு வளர்ந்தது என் தாயும் தெரியாது, தெய்வம் தெரியாதுன்னா நான் 7 கடலில் நீராடி உங்களை அடையணும் தானா. 7 கடலுக்கு நீங்கள் பெண் கொடுத்த தயாராக போகிறீங்க. 7 கடலை இங்கே சந்திக்க வைக்கணும், 7 கடலை சந்திக்க வச்சுட்டாங்க. அந்த 7 கடலில் நீராடி தான் அந்த அம்மா காஞ்சனமாலை ஜோதியாக. எல்லாமே ஜோதின்றது சிவலிங்கம், அந்த தீபம் தான். இந்த தீபம் தான் ஜோதி. அந்த அம்மா காஞ்சனமாலை கோயில் அங்கே இருக்கும். மீனாட்சி கல்யாணம்னு அங்கே வாழைமரம் கட்டுவாங்க தாயார். அது மாதிரி மதுரை மண்ணை சுமப்பார். எல்லாருக்கும் நான் சேவை செய்கிறேன், எல்லாருக்கும் நான் சேவை செய்கிறேன், ஆனால் என் தாய்க்கு நான் சேவை செய்கிறேன். அதான் பூமாதேவி தலையில் சுமக்கிறேன், என் தாயை நான் தலைமையில் சுமக்கிறேன். இந்த பாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு மன்னருக்கு இப்போ பாட்டி வைக்கிற புட்டிட்டு எல்லாமே சொல்கிறார். அந்த புட்டு வைக்கிற பாட்டிகிட்ட சொல்கிறார், ஒன்னாலும் எனக்கு இந்த பாக்கியம், என் தாயை தலைமையில் சுமக்கூடிய பாக்கியம். அதான் மதுரை மண்ணை சுமந்தது. மதுரை அவ்வளோ 64 திருவிழாடு நடந்த இடம், 7 கடை 64 திருவிழாடு நடந்த இடம், சித்தரா வந்த இடம், காலபைரவர் 64 திருவிழாடு எல்லாமே இங்கே தான். மதுரை தான் எல்லாமே 7 கடல் சந்திச்ச இடம். இதுக்கு மேலே என்ன, இங்கேருந்து தான் தெய்வங்கள் அடியார்கள் அங்கே போய் ஆலயங்கள் எழுப்புறது. அங்கங்கே ஒரு நிகழ்வு, அது அப்படியே சுவாமி சன்னியானமாக இருக்கு. 18 திவ்ய பிரபந்தமும் இந்த கோயிலில் தான். அதுவும் அதே அந்த 18 சித்தர் படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சித்தர் சுந்தரானந்தர்னு போட்டிருப்பாங்க. அந்த சுந்தரானந்தர் இந்த சித்தரில் போட்டிருப்பாங்க. அதான் சிவருப்பாங்க. எல்லாருமே சுந்தரானந்தன் வேற நினச்சிருக்கோம். சுந்தரானந்தர் சித்தர். ஏன்னா சுந்தரபாண்டியன் மனித அவதாரம் எடுத்தார். மனித அவதாரம் எடுத்ததானே மண்ணை சுமக்க முடியும். அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், கோயிலில் ஒரு சில விஷயங்கள் என்னன்னு கேட்டால், ஸ்கூல் யூனிஃபார்ம் வரும். ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம். அம்மா எதில் இருக்காங்க, புடவையில் இருக்காங்க. ஐயா எதில் இருக்காரு,
ஆமாம். அந்த பாலம் பழைய பாரம்பரியத்தை இங்கேயாவது பண்ண சரியா எடை போட்டிருக்க நீ கரெக்டு. பாப்பா வந்து அந்த மாதிரி எடை போட்டோம். தலைவரிச்சு கோயிலில் அது எதுக்குன்னா தலைவரிக்கிறது வேறு. இது வந்து லட்சுமி சம்மந்தப்பட்டது. முந்தி சம்மந்தப்பட்டது என்னன்னு தெரியுமா? முந்தி சொருகம். முந்தினா என்னன்னு இந்த தெரியுமா? மாதிரி சேரீ கட்டி முந்தினா என்னன்னு தெரியுமோ? யாசா வாங்குறீங்கல்ல, ஆமாம். என்ன சொல்கிறீங்க? என் கணவன் அனுமதியோடு வாங்க. நான் உங்கள் பாட்டி உங்களை சொல்லாமே போயிடுச்சு. என் கணவன் அனுமதியோடு வாங்குறேன் அப்படின்னா நாங்கள் துண்டு எடுத்து வாங்குவோம். அப்போ இந்த கணவன் வந்து நீங்கள் ரோடு கொடுக்கணும், தூசி படுது. இந்த முந்தியில் தூசியே படக்கூடாது. உங்கள் வீட்டுக்கார முந்தியிலேயே முடிஞ்சு வச்சுருக்கியா அப்படின்னு சில பேர் கேள்வி பண்ணுவாங்க. வீட்டுக்கார சரியில்லையா, முந்தியை உதறிடு அப்படின்னு. அப்போ முந்தி சொல்லிட்டா அந்த பொண்ணு வந்து கணவனுக்கு அடக்கமாக. அப்போ இந்த சால்வையை பின்னாடி முடிக்கணும், சால்வையை பின்னாடி முடிக்கணும். ஒருத்தர் சால்வு, ஒருத்தர் முந்தி, ஒருத்தர் மேலே படவும் கூடாது. அது என்னன்னு உனக்கே தெரியும். தெரியும். ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துல ஒரு நிமிஷம் கழிச்சுட்டா உட்கார உட்காரணும். இல்லைன்னா அவங்களுடைய பாடி சம்மந்தப்பட்டது கூட ஓகே. நீ நல்லது. டம்ளர் தண்ணி குடித்தீன்னு சொன்னா நமச்சிவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன எண்ணத்துல குடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. வாங்குவேன். அது எதுனாலும் ஒன்று வாங்கினா அதை சொல்லிட்டு தான் வாங்குவேன். சொல்லி தான் வாங்கணும், ஒன்றும் சொல்ல முடியாது.